இந்தோனேஷியாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கொட்டைப்பாக்குகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். முந்திரி பருப்பு என்று சொல்லி அதிகாரிகளை ஏமாற்றியவர்கள் சிக்கியது எப்படி? வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சுங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சுமார் 100% சுங்கவரி கட்டினால் மட்டுமே கொட்டைப்பாக்கு இறக்குமதி செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது. இந்நிலையில் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக கொட்டைப்பாக்குகள் இறக்குமதி செய்யப்படுவது தொடர்ந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஒரு கண்டெய்னர் வந்திருந்தது. கோயம்புத்தூரைச் சேர்ந்த இறக்குமதி நிறுவனத்திற்கு வந்த இந்த கண்டெய்னரில் முந்திரி பருப்புகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு இது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து அதிகாரிகள் அந்த கண்டெய்னரை சோதனை செய்ய அதில் முந்திரி பருப்புகளுக்கு பதிலாக தடை செய்யப்பட்ட கொட்டைப்பாக்குகள் இருப்பது தெரிய வந்தது. அந்த கண்டெய்னரில் இருந்து 23 மெட்ரிக் டன் எடையிலான கொட்டைப்பாக்குகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 1,40 லட்சம் ஆகும். இதனை சட்டவிரோதமாக இந்தோனேஷியாவிலிருந்து கடத்தி வந்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஷிப்பிங் நிறுவன ஊழியர்கள் இருவரையும் அவர்களுக்கு உதவியாக இருந்த கேரளாவைச் சேர்ந்த இருவரையும் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே கடந்த மாதம் இந்தோனேஷியாவிலிருந்து இதே போன்று 1,60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 மெட்ரிக் டன் கொட்டைப்பாக்குகள் கடத்தி வரப்பட்டு மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முந்திரி பருப்புகளை இறக்குமதி செய்தால் அரசிடம் இருந்து மானியம் கிடைக்கும் என்பதால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் பலர் இது போன்று செய்து வருவது தெரிய வந்துள்ளது.